வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம 2021 ரிலீஸ் ஆன சம் லைக் இட் ரேர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சைக்கோ கில்லர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வர ஒரு புருஷ முண்டாட்டி 20 வருஷமா ஒரு கசாப்பு கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கடை என்னமோ நஷ்டத்துல தான் போகுது. இதுல இவங்களுக்கு வெளியிருந்தும் நிறைய பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை, இவங்க இந்த கடையை காப்பாத்துறதுக்காக எந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு நமக்கு பயங்கர த்ரில்லிங்கா சொன்ன கதை தான் இந்த படம். ஆனா நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு எங்கேயாச்சும் ரோட்ல ஏதாவது கறிக்கடையை பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும். ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. நாங்க இனி படத்துக்குள்ள போலாம். கட் பண்ணா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கசாப்பு கடையை தான் காட்டுறாங்க. இந்த கறி வெட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனும் இவன் பொண்டாட்டி சேர்ந்து சொந்தமா ஒரு கறிக்கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த கறிக்கடையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல மாதிரி இப்ப வியாபாரம் ஆகுறது இல்ல, கஸ்டமரும் குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஏரியால சுத்தி இருக்க நிறைய பேர்ல பாதி பேர் வெஜிடேரியனா மாறிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய கறிக்கடை வந்துருச்சு, அங்க புதுசா கறிலாம் வெட்டுறாங்க, பன்னிக்கறி அந்த மாதிரிலாம் வெட்டிட்டு இருக்காங்க. இவங்க வெறும் பீப் மட்டும் தான் வெட்டுறாங்க. அதனால சுத்தமாவே வியாபாரம் குறைஞ்சிருச்சு. இப்ப வருமானமும் குறைஞ்சிருச்சு, வீட்டு கஷ்டம். அதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சண்டை வரங்காட்டிக்கு 2 பேருமே பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி சண்டை போட்டு பேசிக்காம இருப்பாங்க. டக்குன்னு கதை உடச்சிட்டு உள்ள 4-5 பேர் வந்து கடைவை அடிச்சு நொறுக்குறானுங்க. நம்ம ஹீரோ மேலயும் அவன் பொண்டாட்டி மேலயும் ஏதோ கலந்து ஊத்துறானுங்க. என்ன கருமன்னு வேற அது தெரியல. இவனுக்கு யாருன்னா வெஜிடேரியன் சாப்பிடறவனுங்க. இந்த மாதிரி மிருகங்களை துன்புறுத்த கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அடிக்கடி வந்து போராட்டம் பண்ற கேங்கு. வந்தவங்களா கடையை அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே போக நம்ம ஹீரோ கோவம் வந்து அதுல ஒருத்தனை பிடிச்சவன் மேலே ஏறிக்கு வந்து அவன் மூஞ்சில போட்டுருக்க மாஸ்க் கழட்டி பாத்தாரான் அவன் மூஞ்சிய. அதே சமயத்துல அவனோட கேங் பசங்களாம் வந்து நம்ம ஹீரோ போட்டு போலம் தள்ளிட்டு போயிட்டானுங்க. இதனால ஹீரோக்கும் அவனோட பொண்டாட்டிக்காரிக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. இருக்கிறது ஒரு கடை தான், அதே இப்படி அடிச்சு நொறுக்கிட்டு போறாங்க அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு போன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவனுக்கு 2 பேர் சேர்ந்தா இந்த கறிக்கடையை முதல்ல நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த கறியெல்லாம் வந்து சப்ளை பண்ணுவாங்களா அந்த சப்ளையரு, அவங்கள வந்து இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார வந்து கரெக்ட் பண்ணி அவன் தனியா கடை போட்டான். அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோக்கு அதிகமா கறி வரது இல்ல, எல்லாம் வந்து பழைய கறியா வரங்காட்டிக்கு கஸ்டமர் அதிகமா இங்க வரது இல்ல. அந்த ஃப்ரெண்டுக்கார நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி, டே மச்சான், இந்த மாதிரி நான் எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நீயும் உன் பொண்டாட்டி கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரவுன்றா, இந்த வீக்கெண்டு வாங்கடா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் சரிடா நான் வர அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு நம்ம ஹீரோவும் பொண்டாட்டிக்காரியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு 4 பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கார நம்ம ஹீரோ வேணும்னே கிண்டல் பண்ற மாதிரி பேசுறான். நீ இன்னும் அந்த ஒரு கடைக்கடையே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கியாடா, நான் 4-5 கறிக்கடை வாங்கி இப்ப பணக்காரன் ஆயிட்ட, நீ எப்பதான் பெரிய ஆளாக போற அப்படின்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ற மாதிரி பேசுறான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவுக்கு ஒரே அசிங்கமா போச்சு. இருந்தாலும் அவனை எதிர்த்து பேச முடியாதுல்ல, அவங்க கிட்ட காசு இருக்கு அதனால பேசுறான். நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல, நம்ம அமைதியா குறோன்னு நம்ம ஹீரோவும் அமைதியா கொண்டாரான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களா கிளம்பலான்ட்டு நம்ம ஹீரோவும் பொண்டாட்டிக்காரி கார்ல போகும்போது அவ பொண்டாட்டிக்காரி நம்ம ஹீரோவை பிடிச்சி கண்டபடி கிளின்னு கிளிக்கிறா. ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, உன் கூட வேலை செஞ்சான், உனக்கு அப்புறம் ஒரு கடையை போட்டான், இப்ப உன்னை விட பணக்காரனா மாறிட்டான், உன்னையெல்லாம் நம்பி வந்தேன் பாத்தியா, என் புத்தி செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்ச பொண்டாட்டிக்காரி கண்டபடி கிளின்னு கிளிக்கிறா. இதனால நம்ம ஹீரோக்கு நல்ல சுருக்குன்னு ஏறிடுது மண்டைக்கு, பயங்கர கோவத்துல இருக்கான். இப்ப அதே சமயத்துல காருக்கு பின்னாடி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான் சைக்கிள்ல. அவன் யாருன்னு பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து கடையை அடிச்சு நொறுக்குவானுங்கள அந்த கேங்கு. நம்ம ஹீரோ கூட ஒருத்தனோட மாஸ்க போய் கழட்டி பாப்பான்ல, அவன் தான் பின்னாடி சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஏற்கனவே செம கோவத்துல இருக்கான். இவனை பார்த்தோன்னு எச்சா டென்ஷன் ஆயிருது. நம்ம ஹீரோ காரை டக்கு நிறுத்திட்டு அவன் பொண்டாட்டிட்ட சொல்றா, பின்னாடி ஒருத்தன் வரான் பாரு, அவன் யாருன்னு தெரியுதா, நம்ம கடையை வந்து அடிச்சு நொறுக்கலாம்ல, அந்த கூட்டத்துல இவனு இருந்தா, இவனை இன்னைக்கு என்ன பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா பின்னாடி எடுக்க அவன் டக்குன்னு வந்து டயர் கடையில மாட்டி அந்த இடத்துல செத்து போயிடுறா. நம்ம ஹீரோ சும்மா இடிச்சு தரலாம் தான் நினைச்சிருப்பான், ஆனா அவன் தெரியாம டயர் கடையில மாட்டி செத்து போயிட்டான். நம்ம ஹீரோ காரை விட்டு கீழே இறங்கி பதறுன்னு பதறான். ஆனா அவன் பொண்டாட்டிக்காரு கேஷுவலா இருக்கா, மாட்டா நீதானே மாட்டுவ, நீதானே காரை ஓட்டுன அப்படின்னு அவன் கேஷுவலா நின்னுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இவனை இங்கே விட்டுட்டு போனா நம்ம மாட்டிப்பான், போலீஸ்ட மாட்டிப்பான் அப்படின்னு அவன் பாடி அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடறாங்க 2 பேரும் சேர்ந்து. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போய் அந்த பணத்தையே பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இவனோட பொண்டாட்டிக்காரி ஜாலியா வீட்டுல கொஞ்சம் டிவி பாத்துட்டு இருக்கா, அதுல கிரைம் ஸ்டோரி வந்துட்டு இருக்குமா அதை பாத்துட்டு கொண்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு ஐடியா வருது, இவனை இப்படியே வச்சிருந்தா நம்ம போலீஸ்ட மாட்டிப்போ, அதனால இவனை துண்டா வெட்டி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கை காலு தலையெல்லாம் துண்டா வெட்டிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அந்த பாடியை நல்லா துண்டா வெட்டி பக்கத்துல இருந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு காலையில எழுந்து இவனை புதைச்சுக்கலாம், இப்ப ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் தூங்க போயிட்டான். நம்ம ஹீரோ அசதியில ரொம்ப நேரம் தூங்கிட்டா. இவ பொண்டாட்டி காலையில எழுந்து வந்து பாத்துட்டு இவன் தூங்கிட்டு இருக்கான். சரி நம்ம போய் கடையை திறந்து வியாபாரத்தை பார்க்கலான்னு அவ கடையை திறந்து வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம், போய் அந்த பாடியை போச்சிடலாம் அப்படின்ட்டு போய் அந்த பாக்ஸை பாக்குற, பாக்ஸை வேற காணோம். இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. வேகமா ஓடி போய் அந்த கடையில பாத்துக்கிட்டு இருக்கா. அவ பொண்டாட்டி பக்கத்துல அந்த பாக்ஸ் இருக்கு. அந்த பொண்டாட்டிக்காரிக்கு தெரியாதுல்ல இந்த பாக்ஸ்ல இருந்தது மனுஷங்கறி, இவன் நைட்டு புள்ள உட்காந்து துண்டா வெட்டிட்டு இருந்தான்னு அந்த பொண்டாட்டிக்காரிக்கு தெரியாது. அதனால வந்த கஸ்டமருக்கு 1/2 கிலோ 1 கிலோ கவர்ல போட்டு கொடுத்துட்டா. நம்ம ஹீரோ பதறா, அச்சச்சோ போச்சு, இன்னையோட நம்ம கதை முடிஞ்சு
நம்ம குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக வேண்டியதா அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்க, அதுக்கு அவனோட பொண்டாட்டிக்காரி, என்னங்க நான் பீஃப் கறி தானே போட்டுட்டேன், அதுக்கே அப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கேன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு ஒரு லேடி கடையோட கதவை திறந்துட்டு உள்ள வரா. அவ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கறியை வாங்கிட்டு போயிருப்பா. அவ வந்துட்டு நம்ம ஹீரோவை பத்தி கேட்கறா, இப்ப நான் ஒரு கறி வாங்கிட்டு போனல, அது என்ன கறி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டோனையும் நம்ம ஹீரோக்கு கை காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. செத்தண்டா நம்ம மாட்டினண்டா, இவ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே பயந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பயந்துட்டே கேட்கறான், ஏங்க என்னாச்சு, எதுக்கு பேர்லாம் கேட்கறீங்க அப்படின்னு கேட்டோனையும் அதுக்கு அந்த லேடி, இல்ல கறியோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அதான் என்ன கொஞ்சம் 1/2 கிலோ வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த கறியை பத்தி புகழ்ந்து பேச அந்த பொண்டாட்டிக்காரி திருன்னு முழிக்கிறா. என்னது இது, எப்பயும் கொடுக்குற பீஃப் கறி தானே கொடுத்தோம், இந்த லேடி வந்து என்ன திடீர்னு புகழ்ந்து பேசுறா அப்படின்னு நான் ஒரு பக்கம் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ டக்குன்னு, இது ஈரான் நாட்டு பன்னிக்கறி, இன்னைக்கு தான் பூசா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு என்னத்தையோ சொல்லி சமாளிச்சிடறான். அதுக்கு அந்த லேடி, அதனாலதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கா, சரி இனிமேல் எனக்கு டெய்லியும் 1/2 பார்சல் கட்டி வச்சிருங்க, நான் டெய்லியும் மறக்காம வந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கறியை வாங்கிட்டு அவளும் வெளியே போயிடுறா. அந்த பொண்டாட்டிக்காரிக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து கேக்குறா, இங்க என்னதான் நடக்குது, நீ என்னமோ பண்ணிக்கிறீங்கிற, அந்த லேடி என்னமோ டெய்லி 1/2 பார்சல் கட்டி வைங்கன்னு சொல்லுது, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, அட பைத்தியக்காரி, நீ அந்த லேடி கொடுத்தது மாட்டுக்கறி இல்ல மனுஷங்கறி, நேற்று ஒருத்தன் இடிச்சுமல, அவனை காலையில எந்திரிச்சு நேரத்துல புதைக்கலான்னு நைட்டு துண்டு அந்த பாக்ஸ்ல வெட்டி போட்டிருந்த, நீ அது தெரியாம எடுத்து அந்த லேடிக்கு வியாபாரம் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் அதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி, என்னது அது அந்த பையனோட கறியா, அட பாவி நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு சாக்காய் கேப்பான்னு பார்த்தா அவ கேசுவலா சொல்றா, என்னமோ கறி நம்ம கடை டெவலப் ஆனா போகுது அப்படின்னு அந்த பொண்டாட்டிக்காரி சொல்றா. திடீர்னு ஒரு குண்டன் கதவை பிடிச்சிட்டு உள்ள வரான், உங்க கடையில ஏதோ ஸ்பெஷலா ஒரு பன்னிக்கறி விக்கிறீங்களாமே, அது நல்லா இருக்காமே, எனக்கு ஒரு 1/2 கிலோ போடுங்க அப்படின்னு கேக்குறான். இதுக்கு முன்னாடி ஒரு லேடி போனால கறியை வாங்கிட்டு, அவ போற வழியா ஒரு 2-3 பேர்த்திட்டு சொல்லிட்டு போயிருக்கா, இந்த மாதிரி அந்த கடையில ஒரு பன்னிக்கறி விக்கிறாங்க, சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு கூட்டம் அல மோதுது. நிறைய பேர் வந்து அந்த பன்னிக்கறியவே கேக்குறாங்க. சேல்ஸ் நல்லா பிச்சுக்குது, நல்லா வியாபாரம் ஆகுது, முக்காவாசி கறி தீந்துருச்சு. அதுக்கப்புறம் கடை அடைக்கலான்னு கதவை மூட போகும்போது ஒரு போலீஸ்கார வரா, என்னப்பா ஊருக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, நீங்க விக்கிற கறி என்னமோ நல்லா இருக்காமே, சரி எனக்கு ஒரு 1/4 கிலோ போட்டு தாங்க அப்படின்னு அந்த போலீஸ் கேட்க, நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கறியை போட்டு கடையை அடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த பையனோட கறியில அப்படி என்ன இருக்கு, எல்லாரும் வந்து இப்படி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு கொஞ்சம் கறி இருக்குமா, சரி அதை சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்னு இவங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்க்க அது நல்லா இருக்கும் போல. அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டிக்காரிக்கு ஒரு கொடூரமான ஐடியா வருது, இனிமே நம்ம இந்த மாட்டுக்கறி விற்கிறதுக்கு பதிலா இந்த வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றாங்களே அந்த பசங்களை கடத்தி கொண்டு வந்து கொன்னு அவன் கறி துண்டு துண்டா வெட்டி எல்லாத்துக்கும் வித்தரலாம், நம்ம கடையை சீக்கிரமா டெவலப் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்ல, நம்ம ஹீரோக்கு அது மனசு கேட்க மாட்டேங்குது, இதெல்லாம் தப்பு, நம்ம தெரியாம ஒரு கொலையை பண்ணிட்டோம், அதை மறைக்கிறக்கோசரம் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், இனிமேல் அதை பண்ணக்கூடாதுன்னு அவன் மனசுக்குள்ள நம்ம உறுத்தலா இருக்க, அவன் வேணான்னு சொல்லிடுறான். ஆனா அந்த பொண்டாட்டிக்காரி கோச்சுக்கிறா, இருந்த கறி மூஞ்சி போச்சு, நாளை கஸ்டமர் வந்து அந்த பன்னிக்கறி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க, நம்ம கடை எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு அவ கோச்சிட்டு போக, அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அவளோட பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா. சரி வீட்டுக்கு வந்தவனை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பொண்டாட்டிக்காரியும் நல்லா ஆடு மீன் கோழியா கொண்டு வந்து சமைச்சு வைக்க, ஆனா வந்தவன் பியூர் வெஜிடேரியன். அவன் அசிங்கமா கேட்கறான், ஒரு மிருகத்தை இப்படி கொண்டு சாப்பிட்றீங்கல்ல, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, வெக்கமா இல்லையா அப்படின்னு கழுவி ஊத்த நம்ம ஹீரோக்கும் பொண்டாட்டிக்காரிக்கும் மூஞ்சியே இல்ல, உள்ள அவ்வளவு கோவம், ஆனா வெளியே காட்டிக்காம அமைதியா கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாய் ஃப்ரெண்டு பையனு வீட்டுக்கு போயிடறான். ஆனா நம்ம ஹீரோ அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ஏன்னா ஸ்டார்டிங் சீன்ல அந்த வெஜிடேரியன் கேங்க தான் வந்து இந்த கடையை அடிச்சு நொறுக்குவானுங்க, இந்த பையனும் வெஜிடேரியன், அதனால கேவலமா பேசிட்டான், அதனால இவனே அந்த மனுஷக்கறி போற ஐடியாவுக்கு ஓகே சொல்லிடுறா. இதனால அந்த பொண்டாரிக்காரிக்கு நல்லா குசியாயிருது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் போறாங்கன்னா, இந்த வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போயிட்டு அங்க சப்ளை எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுல இவனத்தை கடத்திட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மனுஷக்கறி போட்டுக்கலாம்னு பிளான் போட்டு அந்த கடைக்கும் போயிடுறானுங்க. அங்க போய் பார்த்தா ஒரு சப்ளையர் வரான், அவன் ஓம குச்சி மாதிரி இருக்கான், இவங்க வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு சதையே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு குண்டா வருவானா, இவனை பாரு இவன் செட் ஆவானான்னு பார்த்தோனையும் அவன் நல்லா கொழுக்கும் நல்லா குண்டா இருக்கான். அதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி இந்த குண்டனை பாட்டு இந்த குண்டை நல்லா கொழுன்னு இருக்கான், இவனை அடிச்சு போட்டா 1 மாசத்துக்கு ஊரே சாப்பிடலாம், அடுத்தது இவனை தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு இவங்க 2 பேரும் இவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கரெக்டா அந்த குண்டனும் ஆள் நடமாட்ட கம்மியா இருக்க சந்துக்குள்ள போக, நம்ம ஹீரோ இதா சான்ஸ் அப்படின்னு அவனை வெட்டிடலான்ட்டு ஒரு கையில ஒரு கத்தி எட்டு பின்னாடியே போறான். சடனா அந்த குண்டை திரும்பி ஆணு கத்த, அவன் கத்துறத பார்த்து நம்ம ஹீரோவும் பயத்துல ஆண் கத்த அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி வந்துடுறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பொண்டாட்டிட்டு சொல்றான், அடியே இதெல்லாம் சரி வராது, அன்னைக்கு ஏதோ தெரியாம ஒருத்தனை கொண்டுட்டேன், இன்னைக்கு போய் ஒருத்தனை தெரிஞ்சே கொள்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி ஒரு ஐடியா சொல்றா. இந்த பொண்டாட்டிக்காரி என்ன ஐடியா சொல்றான்னா, இனிமே நம்ம யாரையும் தேடி போக வேணாம், அவங்கள நம்மள தேடி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் சூட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு கடை முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்றாங்க. மாமிசம் யாரும் சாப்பிடக்கூடாது, மிருகத்தை யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு 2 பேரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போராட்டம் பண்ணும்போது இவங்கள பார்த்துட்டு இன்னொருத்த வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவன். சரி இவன் ஒருத்தனை
ஒருத்தனாவது கிடைச்சானே, இவனை போட்டு தெரியலன்னா அவனை தனியா ஒரு இடத்துக்கு வர வச்சு அவனை போட்டுடலான்னு நம்ம ஹீரோ கத்தி எட்டு போறான். டக்குன்னு அவன் காருக்குள்ள இருந்து இன்னும் 2-3 பேர் இறங்குறாங்க. எல்லாம் அவனோட கேங்கு தான். போச்சுடா இந்த பிளான் சொதப்பிருச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் கிளம்பலான்னு கிளம்ப அந்த வந்த வெஜிடேரியன் பையன் என்ன சொல்றானா, எங்க ஏரியாலயும் ஒரு கறிக்கடை இருக்கு, வாங்க அதை போய் அடிச்சுன்னு இருக்கலாம், நீங்களும் எங்க கேங்கோட வந்து கலந்துக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பையன் கூப்பிட, அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு இவன் கிளம்புறான். அதுக்கப்புறம் அந்த வெஜிடேரியன் பையன் அவன் சொல்றான், அந்த கடையோட பேர் சொன்னோனையுமே நம்ம ஹீரோக்கு முகத்துல அவ்வளவு சிரிப்பு. அந்த கடை பேர் கேட்டோடையுமே நானும் வரேன் அப்படின்னு அந்த காருக்குள்ள போய் ஏறிக்கொண்டான். அந்த கடை யாருதுன்னா இவனோட ஃப்ரெண்டோட கடை. ஒருத்தவங்க கூட கேவலப்படுத்தி பேசியிருப்பான் நம்ம ஹீரோவை, அந்த ஃப்ரெண்டு கடை. அது பேரை கடவுனே இவனுக்கு குசியாயிருச்சு, இவனும் வரட்டு வந்துட்டான். நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி அவன் மேல செம காண்டு. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அந்த கேங் மாதிரியே சூட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு அந்த கடையை போய் அடிச்சு நொறுக்குறாங்க. அவனோட போட்டோ மேல நம்ம ஹீரோ போய் உச்சாலாம் அடிச்சு வைக்கிறான். அந்த கடையவே அடிச்சு நொறுக்கி நாஸ்தி பண்ணி தீய வச்சு கொளுத்தி விட்டு இவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பொண்டாட்டிக்கறி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு போறாங்க. நம்ம ஹீரோ சொல்றான், இந்த பிளான் வேணாம், செட் ஆகாது, யாருமே கிடைக்க மாட்டேறாங்க, இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பின்வாங்க. அதை கேட்டு அவ பொண்டாட்டிக்காரிக்கு சரியான கோவம். இதனால அந்த கடையிலேயே புருஷன் பொண்டாட்டிக்கடையில சரியான சண்டை. நம்ம ஹீரோவும் கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா அந்த பொண்டாட்டிக்காரி அங்க ஒருத்த வெஜிடேரியனா சப்ளையரா இருப்பா. அவளை கரெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துறா அந்த பொண்டாட்டிக்காரி. வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடியே ஒண்ணு மண்ணா இருக்கா. அதனால நம்ம ஹீரோ கோவம் வந்து ஒரு பூந்தொட்டி எடுத்து வந்தவன் மண்டையிலே ஓங்கி அடிச்சு அவனை கொன்னறான். அவனை கொன்னதுக்கு இந்த பொண்டாட்டிக்காரிக்கு அவ்வளவு சந்தோஷம். எப்படியோ நீ ஒருத்தனை கொண்டுட்ட, நமக்கு ஒருத்தனை கிடைச்சிட்டா, இன்னும் ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டிடலான்னு 2 பேரும் சேர்ந்து துண்டு துண்டா வெட்டிட்டு இருக்காங்க. நல்லா துண்டு துண்டா வெட்டி மங்களகரமா மஞ்சளை போட்டு மறுபடியும் மனுஷங்கரில இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்டுக்கார நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி இந்த கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க தான் அடிச்சு நொறுக்குனான்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி போயின்னு துக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல கேஸ் விசாரிக்க வருவான அந்த போலீஸ், அவன் அங்கேயும் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பன்னிக்கறி வந்துருச்சுங்களா, நாளையில இருந்து நான் கடைக்கு வரேன் அப்படின்னு அந்த பன்னிக்கறியை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த போலீஸ்காரன். அதுக்கப்புறம் என்ன, கடையில கூட்டம் பிச்சுக்குது. எல்லாம் வருஷ கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. வரவங்களா நாளைக்கும் கறி கிடைக்குமா, வந்தா கிடைக்குமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறான். அப்பதான் பார்த்தா தெரியுது அந்த குண்டனையும் தூக்கிட்டாங்க. இவனை பாரு நல்லா கொழு கொழுன்னு இருக்கா, இவனை வச்சே நம்ம இந்த 1 மாசத்தை ஓட்டிலான்னு அவனை டப்புன்னு ஒரு வெட்டு வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணுல எவன் மாட்டினாலும் போட்டு தள்ளிடுறாங்க. 1 2 ஆகுது, 2 3 ஆகுது. எவனாவது ரோட்ல போனா அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து போட்டு தள்ளுறது, எவனாவது ரோட்ல தனியா நின்று இருந்தானா அவனை சுட்டு தள்ளுறது, அப்படி கொன்னு கூச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி கொன்னு கூச்சாலும் கடையில கூட்டம் குறையவே மாட்டேங்குது. கறி தீந்து போயிருது சீக்கிரமா. அதனால இவங்க நிறைய பேர் தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்காங்க. கறியோட ரேட்டையும் ஏத்தி பாக்குறாங்க, அப்பயும் கூட்டம் குறைய மாட்டேங்குது. கொஞ்ச நாளே அசுர வளர்ச்சி, நல்லா காசு வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா பணக்கார ஆரம்பிச்சிட்டாங்க. கடையில சேல்ஸ் பிச்சுக்குது. இப்பதான் நம்ம ஹீரோ பணக்காரன் ஆயிட்டான்ல, அதனால அவன் ஃப்ரெண்டுக்காரன் அதே மாதிரி பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க எப்படி கிண்டல் பண்ணி அசிங்கமா பேசினாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவனை கிண்டல் பண்ணி அசிங்கமா பேச, அதுல கோபமான அந்த ஃப்ரெண்டுக்காரன், ஏன்டா நேத்து மலையில முளைச்சா காலா நீ வந்து இப்படி பேசுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ என்னதான் இருந்தாலும் இப்ப நான் தான் உன்னோட முதல் இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் இடையில கொஞ்சம் கை கலப்பாகுது. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவனோட காதை கடிச்சு துப்பிடுறான். அந்த ஃப்ரெண்டுக்காரனோட காதை நம்ம ஹீரோ கடிச்சு துப்பிடுறான். அதுக்கப்புறம் இவங்க தான் பணக்காரங்க ஆயிட்டாங்கல்ல, இனிமேலாவது மனுஷங்களை கொல்லாம இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனா இப்ப இவங்க ஃபுல் சைக்கோவா மாறிட்டாங்க. பேராசை யாரை விட்டுச்சு, இந்த டிவியில இந்த டிஸ்கவர் சேனல்ல இன்னொரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலை வேட்டையாடி கொள்ளும் பாத்தீங்களா, அதே மாதிரி இவங்களும் பார்த்துட்டு வந்து மனுஷங்களை வேட்டையாடி கொன்னு குவிக்கிறாங்க. ஃபுல்லாவே சைக்கோவா மாறிட்டாங்க 2 பேரும். இப்ப கூட பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஏதாவது ஃபங்க்ஷன் போனா கூட அங்க ஏதாச்சும் வெஜிடேரியன் பசங்க வந்தா, அவனை பாரு நல்லா குண்டா இருக்கா, இவனை பாரு நல்லா கொழு கொழுன்னு இருக்கா, இவங்க எல்லாம் போட்டு தெரியல அப்படின்னு 2 பேரும் சைக்கோத்தனமா தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பிரிக்கன் பொண்ணு வரா. அவளை பார்த்துட்டு இவங்க 2 பேரும், இது வரைக்கும் நம்ம ஆப்பிரிக்கன் கறி வெட்டினதே இல்ல, டேஸ்ட் வித்தியாசமா இருக்கோ, இன்னைக்கு நைட் அவளை போட்டு தள்ளிலான்னு அவளை துரத்திட்டு போய் அவளை கொண்டாடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த பொண்ணை கொடூரமா கொண்டு கறிக்கடை கொண்டு வந்து கறி நறுக்கிட்டு இருக்க, அப்ப வெளிய யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் யார் தட்டுறான்னு வெளியே போய் பார்த்தா அந்த போலீஸ்காரன் வந்து வெளியே நிக்கிறான். நம்ம ஹீரோ போய் பேசுறான், ஏன் சார் என்னாச்சு, இன்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த போலீஸ்காரன், இல்ல இந்த ஊர்ல நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க, சரி அதான் சைடு வரலான்னு வந்தேன், உங்ககிட்டயே ஒரு பேச்சு சொல்லிட்டு போயிடலாம், பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பின்னாடி பார்த்தா இவன் வளர்த்துற நாய் வந்து அந்த ஆப்பிரிக்கனோட பொண்ணோட கையை எடுத்துட்டு வந்து பின்னாடி நிக்குது. இவனுக்குன்னா தூக்கி வாரி போட்டுருது, என்ன ஆக போது நம்ம மாட்ட போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. கரெக்டா அந்த நாய் போலீஸ்காரன் பின்னாடியே நிக்குது. இந்த போலீஸ்காரன் மெதுவா திரும்பி பார்க்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோ சூன்னு சொல்லிடுற அந்த நாய் அதுவும் ஓடிடுது. ஆனா இந்த போலீஸ்கார, நாளைக்கு நான் வரேன், எனக்கு ஒரு 1/4 கிலோ பன்னிக்கறியை மட்டும் எடுத்து வைங்க அப்படின்னு அந்த பன்னிக்கறியை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் எதையோ ஒன்னு சொல்லி சமாளிச்சு அந்த போலீஸ்காரன் தாட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொண்டாட்டிட்ட போய் சொல்றான், இனிமேல் இது பண்ண வேணாம், எனக்கு பயமா இருக்கு, நம்ம மாட்டிட்டா நம்ம கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் தருவாங்க, நம்ம கிட்ட இப்ப நிறைய காசு வந்துச்சுல, நம்ம அதை வச்சு வேற பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பொண்டாட்டிக்காரி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு நல்லா இப்ப திமிராயிருச்சு, கடை நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நல்லா காசு வர ஆரம்பிச்சிருச்சுல, ரொம்ப பேராசை பிடிச்சவளா இருக்கா. இங்க பாரியா, கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, இப்பதான் கடை நல்லா டெவலப் ஆகுது,
நம்ம நாளைக்கு போய் நல்லா வேட்டையாடி நல்லா கறி இருக்கணும் புடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு இந்த பொண்டாட்டிக்காரி பேராசை புடிச்சு பேச, ஆனா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வருது. அதே சமயத்துல இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு இவங்களை கழுவி மறுபடியும் ஊத்துறான். ஏன்னா ஆல்ரெடி இவன் எச்சாதான் பேசுவா, மறுபடியும் டீ ஆத்துற மாதிரி ஆத்து தத்துவத்தை போட இந்த பொண்டாட்டிக்காரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவனை பேசாம போட்டு தள்ளிடலான்னு யோசிக்க நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான், இனி விட்டா இவனையும் போட்டு தள்ளிடுவா. அதனால ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்டை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறான் நம்ம ஹீரோ. அந்த பாய் ஃப்ரெண்டை வீட்டை விட்டு வெளியே தாட்டிட்டு நம்ம ஹீரோ போய் அவன் பொண்டாட்டிட்ட பேசுறா, ஏன்டி இப்படி வெறி பிடிச்சி திரியிற, இப்படி சைக்கோவா இருக்காத, நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு நம்ம இனிமே இதை பண்ண வேணாம் அப்படின்னு அந்த பொண்டாட்டி சொல்ல, ஆனா அந்த பொண்டாட்டிக்காரி கேட்கற மாதிரியே இல்ல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கடைக்கு வரவங்க கிட்ட இனிமேல் அந்த பன்னிக்கறி வராது, ஸ்டாக்கே இல்ல, நாங்க இனிமேல் அதை விற்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. இதனால அந்த பொண்டாட்டிக்காரி காண்டாயி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க கடைக்குள்ள. வர எல்லா கஸ்டமர்கிட்டையும் இனிமேல் கறி வராதுன்ட்டு எல்லாத்தையும் திருப்பி அமுச்சு விட்டுறான். அதனால இந்த பொண்டாட்டிக்காரி இந்த கடை என்னோடது, இனிமேல் இந்த கடைக்குள்ள இருக்காத, வெளியே போன்னு நம்ம ஹீரோவை வெளியே தாட்டி விட்டுறா. நம்ம ஹீரோவும் கோவப்பட்டு இனிமேல் இந்த கடைக்கே வர மாட்டேன், உன் வீட்டுக்கு வர மாட்டேன், உனக்கும் எனக்கும் இனிமேல் சம்மதமே கிடையாது, நம்ம ஹீரோவும் கோச்சிட்டு போயிடுறான். இந்த பொண்டாட்டிக்காரிக்கு இப்பதான் உறுதலா இருக்கு, நம்ம பண்றது தப்பு தான் போல அப்படின்னு மன கஷ்டத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப கதவை திறந்துட்டு 3 பேர் உள்ள வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இவங்க ஒரு வெஜிடேரியன் கும்பலோட போய் சேருவாங்கல்ல, ஒரு கடையை கூட அடிச்சு நொறுக்குவாங்கல்ல, அந்த 3 பேர் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த பொண்டாட்டிக்காரியை ஒரு சேர்ல கட்டி வச்சு உட்காந்து அடி அடிக்கிறாங்க. ஏண்டி அன்னைக்கு ஏதோ உத்தம மாதிரி பேசுனேன், நீயே கறிக்கடை வச்சுதான் நடத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவளை போட்டு அடி அடிக்கிறாங்க. ஏண்டி அன்னைக்கு நம்ம மிருகமெல்லாம் பாவம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னேன், சரி இப்ப பாரு நான் உன்னை வெட்ட போறேன் அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த பொண்டாட்டிக்காரி வெட்ட போக, அப்ப டக்குன்னு கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ உள்ள வரான். நம்ம ஹீரோ திருப்பி வந்ததை பார்த்து அந்த பொண்டாட்டிக்காரிக்கு அவ்வளவு சந்தோஷம், முகத்துல ஒரே சிரிப்பு. அந்த நாய் வந்து நம்ம ஹீரோவை கூட்டு வந்துருச்சு, எப்படியோ மோப்பம் முடிச்சு. இவனும் வெளியே வந்து பார்க்க கடைக்கு வெளியே கார் நின்று இருந்துச்சா, இவன் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம ஹீரோ ஏதோ பிரச்சனை போல அப்படின்ட்டு கதவை உடச்சிட்டு உள்ள வந்துட்டான். ஏன்டா என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேலே கை வைப்பீங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச போட, அந்த கேங்ல ஒரு பொண்ணு இருப்பாளா, அவன் நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு போக நம்ம ஹீரோ கையில ஒரு கத்தி வச்சிருப்பா, டப்புன்னு மூஞ்சிலே வீசி அந்த கத்தி போய் அவன் மண்டியில நறுக்குன்னு இறங்கிடுது. வந்த 3 பேத்துல ஒருத்தியோட கதை முடிஞ்சிருச்சு. இன்னொருத்தன அந்த நாய் போய் நல்லா வெறுன்னு புடிச்சு கடிச்சு வச்சு அவனோட மெயின் பார்ட்டே கடிச்சு துப்பிடுது. இன்னொருத்த அந்த கேங் லீடர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்கிறான். ஒரு கம்பி எடுத்து நம்ம ஹீரோவோட ஷோல்டரே நறுக்குன்னு குத்திடுறா. அப்ப டக்குன்னு பின்னாடி பார்த்தா பொண்டாட்டிக்காரி அப்படியே அந்த கை கட்டை அவுத்துட்டு வந்து அந்த கறியெல்லாம் மாட்டி வைக்கிற கொக்கி இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே அவன் மண்டையில ஏத்தி சொருகி கொண்டுறா. வந்த 3 பேத்தோட கதையும் முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கட்டி கொடுத்து பாசத்தை பொழிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில டிவியில இந்த பொண்டாட்டிக்காரி எப்பயுமே ஒரு கிரைம் ஸ்டோரி கேட்பால, அந்த கிரைம் ஸ்டோரியில இப்ப இந்த ஹீரோவோட பொண்டாட்டிக்காரியோட போட்டோ வருது. அது மட்டும் இல்ல, இவங்க இவ்வளவு நாள் கொண்டாங்கல்ல அவங்க போட்டோவும் வருது. இவங்க எப்படியோ மாட்டிட்டாங்க, அந்த ஃப்ரெண்டுக்காரனும் போட்டு கொடுத்துட்டா இவங்க எப்படியே கொஞ்ச நாள்ல பணக்காரங்க ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல, அந்த போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு வந்து கடையை செக் பண்ண, இவங்க இத்தனை நாள் அந்த மனுஷக்கரை வித்து தான் பணக்காரங்களா மாறி இருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. கடைசியில நம்ம ஹீரோவும் அவன் பொண்டாட்டிக்காரியும் அழுதுட்டே அந்த கோர்ட்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை தீர்ப்பை கொடுத்துறாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே, படம் முடிஞ்சு. படம் பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சுங்களா? இந்த படத்துல என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, எப்பவுமே பேராசப்படக்கூடாது, அதை விட முக்கியமா மித்தவங்களோட நம்மளை எப்பயுமே நம்ம சேர்த்து கம்பேர் பண்ணிக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகிக்கணும். அவங்க கிட்ட காசு இருக்கு, நம்ம கிட்ட அது இல்ல, அதனால குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம்னு நினைச்சு நம்ம தப்பான வழியில போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, அதுவே நம்மளை கொண்டு போய் எங்காவது பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுரும். எப்பயும் பேராசப்படக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகிட்டா நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. நம்ம என்னைக்குமே பொய் சொல்லாம திருடாம மித்தவங்களை ஏமாத்தாம கஷ்டப்பட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா போதும், அதை வச்சு நம்ம நிம்மதியா வாழ்ந்துக்கலாம். அதை விட்டு போட்டு காசு நிறைய சம்பாதிக்கணும் பேராசையில குறுக்கு வழியில போய் தப்பான வழியில போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, அது நமக்கும் கெடுதல், நம்ம குடும்பத்துக்கும் கெடுதல். அதெல்லாம் நமக்கு தேவையா? எப்பயுமே கஷ்டம் இருக்கதான் செய்யும், ஆனா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதுக்கான பலன் நம்மளை தேடி வரும். அவ்வளவுதான் மக்களே. நான் கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். நன்றி மக்களே.